சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு நேரா சந்தோஷம் போய் பார்க்குறாங்க. என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை மன்னிச்சிட முத்து, நான் பண்ண வேலையால் உங்கள் அண்ணன் அங்கே இருக்கிற எல்லா ஜனதங்கிட்டேயும் அடி வாங்கி தொலைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மல்லிகைப்பூவோட ராணியோட வீட்டுக்கு போய் தப்பாக நடக்க பார்த்தது, அங்கே இருக்கிற ராணி இருந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தொடப்பு கட்டையால் அடி வாங்கினது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறதுனே தெரியல. மனோஜ் கிட்டேருந்து வாங்கிட்டு போன பொருள் எல்லாத்தையும் அவங்க கம்மியான விலையில் அந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்துக்கு நான் இப்போவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவங்ககிட்ட பிளானை கொடுத்தாலையும் ஒழுங்காகவே அவன் சரியாக செய்ய மாட்டேன்றான். அதனால் நானே களத்தில் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ராஜாவி ராணியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்கான். அதை ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இவனை அடின்னு அடிச்சிருக்காங்க. அதனால தான் நேற்று இவன் ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்திருக்கான். இவனால அந்த பொண்ணு கெட்டு போயிருக்கு. அதனால இவன் தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. ராணி அதை தூக்கி எறிகிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏமா எதுக்கு தூக்கி எறிகிற? இவன் தானே உனக்கு எடுக்க பார்த்தான், அதனால இவன் கூட வாழு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. இவரெல்லாம் எனக்கு எடுக்கல அப்படின்ற மாதிரி ராணி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.